இன்றைய இசை வெளியீட்டினோட இசை நாயகன் ஜிவி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 2006 ஒரு சின்ன பையனாக நான் பார்த்தப்ப எனக்கு 20 வருஷம் கடந்து ஒரு மியூசிக் டைரக்டராக டாப் மியூசிக் டைரக்டராக இருக்கிறப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபைண்டிங்கில் என்னோடய சக்ஸஸில் ஐ திங்க் ஜிவி நான் மீட் பண்ண டே இஸ் மை ஃபேண்டாஸ்டிக் டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன கான்ஃபிடென்ட்டு நான் ஜிவிட்ட பார்த்தேன், அந்த கான்ஃபிடென்ட் இன்னைக்கும் போல. பட் என்ன கேரக்டர், என்ன ஹியூமனிட்டி, இன்னமும் நான் வியந்துக்கிட்டே இருக்கிறேன். இவ்வளோ மெச்சூரிட்டி எனக்கு 16 வயசுலையும் இல்லை, 36 வயசுலையும் இல்லை, இந்த வயசுலையும் இல்லை. ஆனால் அவ்வளோ மெச்சூரிட்டியாக ஜிவி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சத்தியமாக சொல்கிறேங்க, இன்னைக்கு டாப் தமிழினுடைய தெலுங்குனுடைய டாப் மியூசிக் டைரக்டர், அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோ படத்தை இன்னைக்கு வேற எந்த மியூசிக் டைரக்டரும் பண்ண மாட்டார். காக்கா முட்டை பண்றதுக்கு, விசாரணை பண்றதுக்கு வேற யாரும் முன் வர மாட்டாங்க, ஜிவியை தவிர நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் நம்பர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை மில்லியன் இதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிஜமான ஹார்ட்ஸை பார்க்குற ஒரு மனுஷனா நான் ஜிவியை பார்க்குறேன். நிஜமான ஒரு காந்தி சார் எனக்கு அவருக்கு தெரியும், அதை பார்க்குற ஒரு மனுஷன். புது ஒரு பையன் போய் கதை சொன்னாலும் இன்னைக்கு யூத் ஒரு படம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு மியூசிக்கல் கம்பெனி ஆரம்பிச்சு அதை அச்சீவ் பண்ணாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த புகழ்ச்சியும் எனக்கு அதுக்காக நான் சொல்லலை, உண்மையில ஹார்ட்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் பற்றி எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும். ஸோ டீட்டெயிலாக குகன் சார் சொன்னாங்க, இந்த இடத்துல ஜிவி இந்த படம் பண்ணதுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய மனசு வேணும். சூப்பர் ஜிவி, சூப்பர். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் காந்தி சாரை பற்றி சொல்லணும். ஸோ காந்தி சார் நானும் ஜென்டில்மேன் படத்தில் வேலை பார்த்தேன். அவர் அசோசியேட் டைரக்டர். என் லைஃப்பில் ஒரு 3 விஷயம் காந்தி சார் பண்ணார். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்கா வளர்த்த பையன் அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா இல்லாத வீட்டில் அக்கா வளர்த்த பையன் அப்படின்ட்டு. ஒரு படத்தில் வேலை செய்கிறப்ப அசோசியேட் டைரக்டர் சில அசிஸ்டன்ட் டைரக்டர் வளர்த்து எடுப்பாங்க. அப்படி காந்தி சார் என்னை ஜென்டில்மேன் படத்தில் வளர்த்து எடுத்தார். கிட்டத்தட்ட ஜென்டில்மேன் என்னுடைய முதல் படம். ஒரு சின்ன பையன், அப்போதான் டிகிரி முடிச்சுட்டு அந்த படத்தில் வேலை செய்ய வந்திருக்கேன். சினிமானா என்னன்னு தெரியாது, ஷூட்டிங்னா என்னன்னு தெரியாது. அவர் காஸ்டியூம் பார்த்துட்டு இருக்காரு. நான் இந்த அஸ்லேட் பாக்ஸை சுமந்துட்டு அலையணும். 4:30 மணிக்கு கோடம்பாக்கத்தில் ஜென்டில்மேன் ஆஃபீஸில் நான் இருந்தால் தான் பெட்ஃபோர்டில் எனக்கு ஷூட்டிங் லொக்கேஷன் 6:30 மணிக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் ஒரு நாள் லேட்டாக வந்துட்டேன், அஸ்லேட் பாக்ஸ் போயிடுச்சு. ஷூட்டிங் ஆரம்பித்து 7வது நாள் கண்டினியூட்டி புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டினியூட்டி புக்னா இன்னைக்கு யாருக்கும் என்ன தெரியுமா அப்படின்னு தெரியல. காஸ்டியூம் கண்டினியூட்டியை பேப்பர்ல நோட்ல எழுதி வைப்போம். இவங்க இந்த கலர் சட்டை போட்டிருக்காங்க, இந்த கலர் சேலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியல. அடுத்த நாள் கேட்கிறாரு, பெட்டியை தொலைவுறேன், கண்ணெல்லாம் கலங்குது, காணும், என்னடா பண்றதுன்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியல. சார்ட்ட சொல்ல போறேன், சங்கர் சார்ட்ட அப்படின்றாரு. எனக்குன்னா அழுகையே வருது. வேலைக்கு சேர்ந்த 7வது நாளே வேலையை விட்டு துரத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி 2வது நாள் 3வது நாள் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. புக்கு கிடைக்கலன்னா அவ்வளோதான், நான் சார்ட்ட சொல்ல போறேன், உன் வேலை போயிடும்ட்டார். என்ன பண்றதுன்னு தெரியல. ஷூட்டிங் முடிச்சு பேக்கப் ஆன பிறகு நான் முன்னாடி ஷூட்டிங் பண்ண லொக்கேஷனுக்குலாம் அலைஞ்சு அந்த புக்கை தேடிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக கிடைக்கல. நாளைக்கு மறுபடியும் கண்டினியூட்டி சீன் ஷூட் பண்ண போறோம், நான் கண்டிப்பா சார்ட்ட சொல்ல போறேன்டா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அழுது கண் கலங்கி நின்னேன். அப்ப சொன்னாரு, நீ எடிட்டிங் அசிஸ்டன்ட் தானே அப்படின்னாரு. ஆமா சார் அப்படின்னேன். போய் ரஷ்ல பார்த்து உன்னால எழுத முடியுமா அப்படின்னாரு. நான் லெனின் விடிஜன் சாரோட எடிட்டிங் அசிஸ்டன்ட். சூப்பர் சார் அப்படின்னு உடனே வேகமாக ஓடி போய் அந்த ரஷ் எல்லாம் எங்கள் எடிட் ஷூட் தான், அது எடுத்து பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேமாக பார்த்து 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 கண்டினியூட்டி எழுதி நோட்டை ஃப்ரெஷ்ஷாக நான் அதில் இருக்க ஒரு சின்ன ஃப்ரேம்லாம் எடுத்து ஒட்டி அடுத்த நாள் கொண்டு அந்த புக்கை கொடுத்தேன். ஒருவேளை அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருந்தா நான் ஜென்டில்மேன்ல சங்கர் சாரோட அசிஸ்டண்டாக இருந்திருக்க முடியாது. அன்னைக்கு காப்பாத்தினதுல இருந்து அவர் ஒரு லிட்டரரி ரீடர். ஆக்சுவலா நான் டிபெண்டா அவரை டிபெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். எல்லா மொமெண்ட்லயும் அவரை டிபெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஷூட்டிங் முடிச்சுட்டா அவர் வீட்டில் இருப்பேன். அவர் சமைச்சு போடுவாரு, சாப்பிடுவேன், அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவரோட லோகிதாஸ் பார்த்த படம் அப்படின்னு 80s மலையாள கிளாசிக்ஸ் ஃபுல்லா அவர் வீட்டுல இருந்து பார்த்துருக்கேன். அவருக்கு சுஜாதா அவ்வளோ பிடிக்கும், வைரம் சார் அவ்வளோ பிடிக்கும், பாலகுமாரன் அவ்வளோ பிடிக்கும். அவர் டிஸ்கஷன்ல பேசுற விதமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ ஈவன் வெயில் கூட நான் முதல்ல காந்தி சார்ட்ட தான் அந்த கதையை சொன்னேன்.
சூப்பராக இருக்குடா, நீ ஏன் சங்கர் சார்ட்ட சொல்லக்கூடாதுன்னு. லாங் கேப் ஆச்சு நான் சங்கர் சாரை பார்க்க. உடனே வந்து சார் ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சங்கர் சார்ட்ட இந்த மாதிரி பாலன் வந்து ஒரு செம்ம கதை வச்சுருக்கான், நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அவர் எங்கள் குருவாச்சு, ஏன் அவனுக்கு வாய் இல்லையா, அவன் கேட்க மாட்டானா அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் சங்கர் சார்ட்ட போய் ஒரு கதையை சொன்னேன். என் லைஃப் ஒரு ரீஃபார்மாக மாறி நான் வந்து ஒரு டைரக்டராக மறுபடியும் வர்றதுக்கான ஒரு சோர்ஸ் நடந்துச்சு. இது எல்லாமே காந்தி சார் அந்த கைப்பிடிச்சி ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்ல, ஒரு டீமில் வேலை பார்க்குற ஒவ்வொரு அசிஸ்டன்ட்டுக்கு தான் அது புரியும். ஒரு அசோசியேட் அவங்க தங்களுடைய பெரிய ஆதர்சமாக நினைப்பாங்க. ஸோ அப்படி நான் வேலை பார்த்த 4 படத்துலையும் என்னோட பெரிய ஆதர்சமாக அப்படி ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணுவார். இந்தியனில் கமல் சாருக்கான காஸ்டியூம் ஆகட்டும், அந்த பெல்ட் ஆகட்டும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுவார். அவர் பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து வளர்ந்து ஒரு தொழில் கற்றுக்கிட்டு சங்கர் சார்ட்ட நல்ல பேர் வாங்கி இந்த இடத்துல நிற்கிறேன். ஸோ ரொம்ப 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 நான் என்னோடய வளர்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணனா எப்படி வேணால் சொல்லலாம் அந்த இடத்த. சும்மா மறக்க முடியாத ரொம்ப முக்கியமான என்னோடய லைஃப்பில் முக்கியமான ஒரு நபர் காந்தி கிருஷ்ணா. ஸோ இந்த படம் விஷுவல்ஸ்லாம் பார்த்தேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், மனதார வாழ்த்துறேன். தேங்க்யூ. இப்போது நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணல, இந்த இதயம் துடிக்கிறது நூலிடையில்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைன், அந்த லிரிக் மாதிரி தான் நான் இப்போ இருக்கு. என்னோட இதயம் அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் பிளான் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன், ஆனால் என்ன சொல்கிறதுன்னு உண்மையாகவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆல்சோ என்னோட தமிழ் கொஞ்சம் எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, பட் நான் தமிழில் தான் பேசணும்னு நினைக்கிறேன், அதனால தமிழ்லேயே ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காந்தி கிருஷ்ணா சார் என் மேலே இவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா என்னால் இந்த ஜான்வி கேரக்டரை பண்ணியிருக்க முடியாது. அந்த ஜான்வி கேரக்டர் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் என்னை ரொம்ப இவால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் மட்டும் அப்படி அமையலைன்னா மேபி நான் இப்போவும் கேரளாவில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. சின்ன வயசுலேயே நிறைய சாங்ஸ் கேட்பேன், தமிழ் சாங்ஸ் கேட்பேன். ஆனால் மியூசிக் டைரக்டர்னு சொன்ன அவங்களோட வேலை என்னது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரிஞ்சதில்லை. இங்கே வந்து நம்ம படத்துக்கு ஜிவி பிரகாஷ் சார் தான் மியூசிக் பண்ண போகிறேன்னு சொல்கிற டைமில் நான் அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச எல்லா சாங்ஸுமே அவங்களோடது தான். ஸோ அது எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜாக இருந்துச்சு. அத்தனை நாள் நம்ம தெரியாமல், அவங்க மூஞ்சி தெரியாமலே நான் அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட டேலண்ட்டை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது ரொம்ப பெரிய பெரிய பிளஸ்ட் மூமெண்ட்டாக பார்க்குறேன். அப்புறம் எங்களோட ப்ரொடியூசர்ஸ், அவங்க இல்லை இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ப்ரொடியூசர்ஸ்னு கூப்பிட்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களை எல்லாரையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு அழகாக பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. இங்கே இருக்கிற எல்லாரை பற்றியும் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். வைரமுத்து சார், இதெல்லாமே ரொம்ப பிளஸ் மூமெண்ட்ல ஆஸ் அ டெபியூட்டண்டா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நின்று இவங்க முன்னாடி நின்று பேச முடியறதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட கூட நடித்த ராணா, கிருத்திக், அமிதா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சம்பத் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட லைஃப்பில் ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டாக பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐம் ஸோ ஹாப்பி, ஓவர்வெல்ம்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து படம் பார்க்கணும். உங்கள் லைஃப்பில் மேபி அந்த 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்க கூடாதோ, இல்லைன்னா இதுக்கப்புறம் அந்த கரெக்ட் பண்ணணும் அந்த ஒரு நினைப்பு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து 24th படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வரும்போது ரோட்டில் வரும்போது நிறையா அந்த பூசணிக்கெல்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு, ஏன்னா அமாவாசை நல்ல. ஸோ ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த பூசணிக்கெல்லாம் எனக்கு தான் உடச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம், இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் டைரக்டர் காந்தி கிருஷ்ணன் சார் அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு அண்ட் ட்ரீம் வாய்ஸில் குகன் சார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு அண்ட் வைரமுத் சார். இவங்க முன்னாடிலாம் வந்து யார் கிடைக்கும்னு தெரில. ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு பி இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் நான் வந்து ஒரு ஹீரோவாக இப்படி லான்ச் ஆகிறதுக்கு. அண்டு என்ன மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத வர ஒரு பையனுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். நாங்களாம் வந்து
இந்த மாதிரி ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படிலாம் எனக்கு தெரில. நான் வந்து தமிழ் சினிமா மக்கள் அவங்கள நம்பி நான் வந்திருக்கேன் நான். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க கண்டிப்பாக, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காந்தி சார் வந்து என்னை பயங்கரம் நம்பி எனக்கு கொடுத்துருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோட லைஃப் டைமில் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு விஷயம் சார். அண்ட் ஜிவி சாரோட மியூசிக்கு எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்குது, ஒரு 3 சாங்ஸு. அண்டு காந்தி சார் வந்து எனக்கு வந்து ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது இந்த படத்தில் வந்து இன்ட்ரோ பண்ணும் போதே வந்து ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, எமோஷன் வேணுமா எமோஷனல் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காரு. அண்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது வந்து இன்னொன்று படப்படப்படம் தான் இருக்குது. பேசும்போதே பரத் சார் அப்புறம் வசந்தபாலன் சார் அவங்க நடுவில் உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்களாம் வந்து நம்ம திரையில் வந்து பயங்கரமாக நான் ரசித்து பார்த்துருக்கேன் நான். அவங்க பக்கத்தில் இப்படி சேர் போட்டு இப்படி உட்காரும் போது வேறு மாதிரியான ஒரு மூமெண்ட் எனக்கு. ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்கேன் நான். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கிறனால வந்து நிறைய வேர்ட்ஸ் வராமல் அப்படியே என்னை ஸ்டாப் பண்ணுது. அண்ட் ப்ரெஸ் பீப்புள் தேங்க்யூ ஸோ மச். ஒரு மாதிரி பயங்கரமாக போய் சேர்த்துட்ருக்கீங்க நீங்கள். இந்த படத்தையும் சரி இந்த சாங்ஸும் சரி நிறையா பாசிட்டிவாக ரிவ்யூஸ்லாம் எழுதிட்டுருக்கீங்க நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. அண்டு சார் படம் வருது சார், என்ன பண்ணுறது தெரியல சார். ரியோண்ணா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னது தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. படமாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை வந்து நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை நம்பி வந்து ஒரு நியூ ஃபேஸை வச்சு படம் எடுக்கிறதுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ண என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து வைரமுத்து சார் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் புதுமையாக வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நிறைய மெனக்கெட்டிருக்கேன். அது மெனக்கெட்டதுக்கு காரணம் சுஜாதா சார் மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ வாட்ச் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இருப்பேன், இளமையாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஆக்சுவலி அவருடைய கடைசி காலத்தில் வரைக்கும் வந்து அவருடைய ரைட்டிங் வந்து ரொம்ப இளமையாக எனக்கு ரீசன் வந்து அவருடைய பார்க்குற விதங்கள். அந்த விதம் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதையை வந்து இந்த நேரத்தில் தொட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. நான் எல்லாருமே வந்து 24 ஹவர்ஸும் வந்து ஃபோனு ஐபேடு இதிலவே போட்டு வந்து விரல போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து லைஃப்ன்றதே வந்து மொத்தமே மாறி போச்சு. இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுன்றதே இல்லாமல் போயிடுச்சு. மொட்டை மாடியில் இருக்கிறவங்க வந்து கீழே வந்து செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான இந்த ஒரு லைஃப் மாறணும், மறுபடியும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு நியூ ஃபேஸாக வந்து 4 பேரை வச்சு இது பண்ணி வச்சுருந்தா கூட வந்து முதல் ஃபஸ்ட்டு ஷாட்லவே வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அவங்க வந்து நியூ ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்த ஷாட்டில் இருந்தால் எல்லாம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க மாதிரி கன்ஃபார்மாக தெரியும். அது மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது வந்து ராணவ், அதாவது ரோஸ்மின், நம்ம கிருத்திக், அமிதா எல்லாரும் இந்த படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டர் அமேசிங் ஒர்க். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. என் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.